சிறுநீரக செயலிழப்பை தெரிந்து கொள்வதற்கு சிறுநீரில் அல்புமின், யூரியா, யூரிக் ஆசிட் சோதனை செய்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இது இல்லாமல் இது போன்ற எந்த ஒரு ராஜ உறுப்பும் செயல் இழந்து போனால் எந்த ஒரு மனிதனும் 2 மணி நேரத்திற்கு மேல் உயிரோடு இருக்க முடியாது என்பது தெளிவான ஒரு விஷயம்தான். மனநோய், அடிக்கடி வலி மருந்துகளை எடுத்துக்கொள்வது, நீண்ட காலமாக தூக்க மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது, இது போன்ற எந்த காரணங்களால் உங்களுக்கு சிறுநீரக செயல் திறன் குறைவு ஏற்பட்டிருந்தாலும் மாமிசம் சாப்பிடுபவர்கள் இதனை மனதிலே கொண்டு எத்தனை கிராம் அளவுக்கு மாமிசங்களை உண்டால் இத்தனை கிராம் கிடைக்கும் என்று தெரிந்து அதற்கு ஏற்ப ஒரு நாளைக்கு அளவாக எடுத்துக்கொள்வது சிறுநீரக செயல்திறன் குறைவை அறிவிக்கும் ஒரு அறிகுறியாக திடீரென சில வினாடிகள் மயக்கம் வருவது, இது கூட சிறுநீரக செயல்திறன் குறைவை குறிக்கின்ற ஒரு தன்மையாக இருக்கும். ஹெல்த் கஃபே யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு பண்ருட்டி வைத்தியர் ஐயனாரின் பணிவான வணக்கங்கள். நாம் இந்த பதிவிலே சிறுநீரக செயலிழப்பு பற்றி தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக சிறுநீரக செயலிழப்பை தெரிந்து கொள்வதற்கு சிறுநீரில் அல்புமின், யூரியா, யூரிக் ஆசிட் சோதனை செய்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இது இல்லாமல் இரத்தத்திலே கிரியாட்டினின் சோதனை செய்து, பொதுவாக கிரியாட்டினின் அளவு பழைய அளவு 0.6 1.2 என்று வைத்திருந்தார்கள். இப்பொழுது 0.8 1.6 வரை நார்மல் என்று வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதனை விட அளவு இரத்தத்தில் கிரியாட்டினின் அளவு கூடும் பொழுது அது சிறுநீரக செயல் குறைபாட்டை குறிப்பதாகும். கிட்னி ஃபெயிலியர் என்று சொல்கின்ற வார்த்தையே என்னை பொறுத்தவரை ஒரு தவறான வார்த்தை என்று தான் நினைக்கிறேன். ஃபங்க்ஷனிங் குறைபாடு வேண்டுமானால் சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு ராஜ உறுப்பும், அது இருதயமாக இருந்தாலும் சரி, கல்லீரல், மண்ணீரல், கணையம், சிறுநீரகம், இதுபோல் எந்த ஒரு மண்ணீரல், இது போன்ற எந்த ஒரு ராஜ உறுப்பும் செயல் இழந்து போனால் எந்த ஒரு மனிதனும் 2 மணி நேரத்திற்கு மேல் உயிரோடு இருக்க முடியாது என்பது தெளிவான ஒரு விஷயம்தான். சிறுநீரக செயல்பாடு என்று இங்கே நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த சிறுநீரக செயல்பாட்டில் கிரியாட்டினின் அளவு அதிகரித்தாலும் சிறுநீரகம் செயல்படும் தன்மை குறைந்து கொண்டு வருகிறது, அதனுடைய செயல்திறன் குறைந்து கொண்டு வருகிறது என்று அர்த்தம். இது இல்லாமல் GFR என்று ஒரு சோதனை இருக்கிறது, குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் என்று சொல்வார்கள். அது நார்மலாக 60க்கு குறையாமல் இருந்தால் கிட்னி நன்றாக இருக்கிறது என்று அர்த்தம். வயதானவர்களுக்கு 60 இருக்கும், வயது குறைவானவர்களுக்கு 60க்கு மேலே இருக்கும். இதில் பொதுவாக 60க்கு மேலே இருந்தால் அது நார்மல் தான். இதை விட குறையும் பொழுது எந்த அளவு குறைகிறதோ அது சிறுநீரக செயல் திறன் குறைவை குறிக்கும். பொதுவாக 3க்குள் இருப்பவர்கள் எங்களிடம் வந்து மருந்து வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்று விடலாம். 3க்கு மேல் 5 வரை 6 வரை இருப்பவர்கள் கண்டிப்பாக இங்கே வந்து தங்கி சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 மாத காலம் தங்கி சிகிச்சை எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் இங்கேயே உங்களுக்கு 6 இருக்கிறது என்றால் 3.5 அளவுக்காவது குறைத்து விடுவோம். சமயத்தில் உங்களுக்கு வேறு எந்த வியாதியும் இல்லாமல் இருந்தால் 6க்கு மேல் இருப்பவர்களுக்கு, டயாலிசிஸ் செல்லாதவர்களுக்கு மட்டுமே நான் இங்கே இந்த பதிவினை பதிவிடுகிறேன் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். டயாலிசிஸ் செல்லாமல் இருப்பவர்கள் வேறு எந்த நோயும் இல்லாமல் இருந்தால் 6 அவர்களை 2க்கு கூட எங்களால் கொண்டு வந்து விட முடியும். சரி, உங்களுக்கு எந்த வகையில் சிறுநீரகம் செயல்திறன் குறைவு ஏற்பட்டிருந்தாலும்
மது அருந்துவதாலோ புகைப்பிடிப்பதாலோ அடிக்கடி சிறுநீரகங்களில் கல் உருவாவதாலோ சர்க்கரை நோய், பிபி, ஹார்ட் டிசீஸ் போன்ற எந்த ஒரு மனநோய், அடிக்கடி வலி மருந்துகளை எடுத்துக்கொள்வது, நீண்ட காலமாக தூக்க மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது, இது போன்ற எந்த காரணங்களால் உங்களுக்கு சிறுநீரக செயல் திறன் குறைவு ஏற்பட்டிருந்தாலும், இப்போது கிரியாட்டினின் அளவு 1.6க்கு மேலே போச்சுன்னா அது எந்த அளவு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அது கிரானிக் டிசீஸ், ரொம்ப நீண்ட காலமாக சிறுநீரகம் செயல் இழந்த நிலை என்று குறிப்பிடுவார்கள். இது விபத்து ஏற்படுவதனால் கூட சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆக எந்த காரணத்தினால் பிபி உங்களுக்கு இருந்து ஒவ்வொரு முறையும் 200க்கு மேல் போகும் பொழுது நெஃப்ரான்கள், சிறுநீரகத்தில் உள்ள 5 லட்சம் நெஃப்ரான்களில் சில ஆயிரம் நெஃப்ரான்கள் 200க்கு மேல் போகும் ஒவ்வொரு முறையும், ஹை பிபி 200க்கு மேல் போகும் ஒவ்வொரு முறையும் சில ஆயிரங்கள் அழிக்கப்படுகின்றன. இவ்வாறு அழிக்கப்பட்ட வடிகட்டிகளை மீண்டும் உருவாக்க முடியாது என்பது அலோபதி மருத்துவத்தால் சொல்லப்படுகிற ஒரு தெளிவான உண்மையும் ஆகும். ஆனால் சித்த மருத்துவத்தாலும் ஹோமியோபதி மருத்துவத்தாலும் ஆயுர்வேத மருத்துவத்தாலும் அக்குபஞ்சர் சிகிச்சையாலும் உணவு முறைகளாலும் அவைகளை நாங்கள் உத்தரவாதமாக மீட்டு கொடுக்கின்றோம். நான் இப்பொழுது இதை இங்கே பதிவு செய்கிறேனே தவிர அது மேல் இருப்பவர்களுக்கு நான் வைத்தியம் பார்க்க மாட்டேன் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். 25 வயது உடைய ஒரு பெண் 23 கிரியாட்டினின் 23 அளவிலே இருந்து பாதிக்கப்பட்டவர் இங்கே வந்தார். அதற்கு காரணமே போதுமான தூக்கமின்மை, மன அழுத்தம், இந்த 2 தான். அவங்களுக்கு வரும்பொழுது உடல் முழுவதும் லேசான வீக்கம் இருந்தது. ஹீமோகுளோபின் அளவு மிக மிக குறைவாக இருந்தது. அவர்கள் இங்கே தங்கி 20 நாள் சிகிச்சையிலேயே 3.5 வந்து குறைந்து இங்கிருந்து மருந்து வாங்கி கொண்டு சென்றார்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர்களுக்கு டயாலிசிஸ் எடுக்காமல் வந்தார்கள். டயாலிசிஸ் செய்வது நல்லது அல்ல என்று அவருடைய கணவருக்கு யாரோ சொல்லி டயாலிசிஸ் செய்யாமல் எங்களிடம் வந்து சிகிச்சை பெற்று நலமாகி சென்றார். நான் திரும்பவும் சொல்கிறேன், 6க்குள் கிரியாட்டினின் 6க்குள் இருப்பவர்கள் எங்களிடம் வந்து தங்கி சிகிச்சை எடுத்து நார்மலாகியே செல்லலாம். 1 மாத காலம் தங்கினால் போதுமானது. 3 அளவுக்குள் இருப்பவர்கள் வந்து தங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் சொல்கிற உணவு முறைகளை கடைபிடித்து கொண்டு மருந்து எடுத்துக்கொண்டால் நீங்கள் 6 மாத காலத்தில் 1.6 இல்லை 0.8க்கே நீங்கள் வந்து விடுவீர்கள். கிரியாட்டினினுடைய அளவு 0.8க்கே நீங்கள் வந்து விடுவீர்கள். பொதுவாக நீண்ட நாட்களாக மருந்து எடுப்பதன் மூலமாகவும், மருந்து எடுப்பது என்றால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக மருந்து எடுப்பதன் மூலமாகவும், இயல்பாகவே பயம் உணர்வு உள்ளவர்களும் கிட்னி பாதிப்பால் பாதிக்கப்படுவார்கள். பொதுவாக எந்த அளவு தைரியம் உடையவர்களும் கிட்னி பாதிப்பு ஏற்படும் பொழுது பயம் தானாக அவர்களை தொற்றிக்கொள்ளும். எந்த அளவுக்கு அவருக்கு உடல் பலம் இருந்தாலும் மனதைரியம் இருந்தாலும் சிறுநீரகம் செயலிழந்த நிலை அதிகமாக அவர்களுக்கு இயல்பாகவே பயம் கூடிவிடும். இது அக்குபஞ்சர் மருத்துவம் தெரிந்தவர்களுக்கு நன்றாகவே தெரிந்த விஷயம். சரி, பொதுவாக சிறுநீரக செயலிழப்பு வராமல் இருப்பதற்கு ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் நல்ல தூக்கம் தூங்கிவிடுங்கள். மாமிச புரோட்டீன்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஃப்ரைட் ஐட்டம், பேக்கரி ஐட்டம், ஸ்வீட் ஸ்டால் ஐட்டம் இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. நாட்டுச்சக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்துங்க, கடலை எண்ணெயை பயன்படுத்துங்க. ரீஃபைண்ட் ஆயிலை முற்றிலுமாக தவிர்த்திடுங்க. வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தாமல் நாட்டு சர்க்கரை, பனவெல்லம் இது போன்ற இனிப்பு வகைகளை பயன்படுத்துங்கள்.
உங்களுக்கு நீண்ட காலமாக எந்த நோய்க்கு மருந்து எடுத்துக்கொண்டாலும் உரிய குணமாக்கக்கூடிய மருத்துவர்களை அணுகி நீங்கள் நீண்ட காலம் மருந்து எடுத்துக்கொள்ளாமல் அந்த நோய்களிலிருந்து விடுபடுவதும் சிறுநீரக செயலிழப்பை தடுப்பதற்கு ஒரு முக்கிய உதவியாக இருக்கும். ஒரு நபர் 60 கிலோ எடை இருந்தால் 1 கிலோவுக்கு 1 கிராம் புரோட்டீன் வீதம் ஒரு நாளைக்கு 60 கிராம் புரோட்டீன் எடுத்துக்கொண்டால் நமது உடலுக்கு தேவையான புரோட்டீன் சத்து கிடைத்து விட்டது என்ற அர்த்தம். இது இல்லாமல் நீங்கள் மாமிச புரோட்டீன் இப்போ 60 கிலோ இருக்கிற ஒரு நபர் 70 கிராம் எடுத்துக்கொண்டாலும் 80 கிராம் 100 கிராம் எடுத்துக்கொண்டாலும் அதுவும் சிறுநீரக செயல் குறைபாட்டை கண்டிப்பாக உருவாக்கும் என்பதனை நினைவிலே கொண்டு மாமிசம் சாப்பிடுபவர்கள் இதனை மனதிலே கொண்டு எத்தனை கிராம் அளவுக்கு மாமிசங்களை உண்டால் இத்தனை கிராம் கிடைக்கும் என்று தெரிந்து அதற்கு ஏற்ப ஒரு நாளைக்கு அளவாக எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. இவைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்தாலே நீங்கள் சிறுநீரக செயல்திறன் குறைபாட்டிலிருந்து தப்பிப்பதற்கு நிரம்ப வாய்ப்புகள் உண்டு. இவை இல்லாமல் சாதாரணமாக ஒரு மனிதனின் உடலில் 6 லிட்டரிலிருந்து 5.5 லிட்டரிலிருந்து 7 லிட்டர் வரைக்கும் நீர் இருக்கும். நமது இரத்தத்தில் 70% நீர்த்தன்மை தான் இருக்கிறது. உங்களுக்கு 6 லிட்டர் ரத்தம் இருக்குமானால் ஒரு நாளைக்கு குடிக்கின்ற நீர், மற்ற பானங்கள் எடுத்துக்கொள்வது, குளிர்பானங்களை சொல்லவில்லை, நீர், மோர், தயிர் இது போன்ற பானங்களை, குழம்பு போட்டுக்கிறது, ரசம் போட்டுக்கிறது, இப்படி மொத்தத்துக்கு 6 லிட்டர் ரத்தம் இருப்பவர்கள் 4.2 லிட்டர் அளவுக்கு நீர் எடுத்துக்கொள்வது நல்லது. 5.5 லிட்டர் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீர் எடுத்துக்குங்க. குறைவான நீர் அருந்துவது இரத்தத்தை சுத்திகரிக்க முடியாமல் கழிவுகள் அதிகமாகி சிறுநீரக செயல்திறன் குறைபாடு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எந்த காரணத்தை கொண்டும் மீண்டும் சொல்கிறேன், 10 ஆண்டுகளுக்கு மேலாக மருந்து எடுத்துக்கொள்பவர்கள் அந்த நோயிலிருந்து மற்ற மருத்துவர்களை நாடி அதிலிருந்து விடுதலையாகி சிறுநீரகத்தை பாதுகாத்து கொள்வது நல்லது. உப்பு அதிகமாக உணவில் சேர்த்து கொள்ளாமல் போதுமான அளவு சேர்த்து கொள்வது என்பதும் நமது சிறுநீரகத்தை பாதுகாக்க ஒரு வழிமுறையாகும். பொதுவாக உப்பு அதிகமாக எடுத்துக்கொள்ளாமலும் பாக்கெட்டில் அடைத்த பொரித்த உணவுகள் எதுவாக இருந்தாலும் பாக்கெட்டில் அடைத்து விற்கப்படுகின்ற உணவு வகைகள் அது நீண்ட காலம் கெட்டுப்போகாமல் இருப்பதற்காக ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கப்படுகிறது. ப்ரிசர்வேட்டிவ் எடுத்துக்கொள்வதே முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. எப்போதாவது ஒரு முறை ஆசைக்கு வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். அதை அதிகமாக எடுத்துக்கொள்பவர்களுக்கும் சிறுநீரக செயல் திறன் குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் ஹை பிபி இருப்பவர்களுக்கு உப்பை குறைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மருத்துவர்கள் ஆலோசனை சொல்கிறார்கள். ஹை பிபி ஆபத்தை விட லோ பிபி ஆபத்து மிகவும் ஆபத்தானதாகும். லோ பிபி இருப்பவர்கள் ஒரு டம்ளரில் 2 மடங்கு உப்பை போட்டு எடுத்துக்கினா உடனே அதிலிருந்து ஒரு நல்ல உணர்வு, விடுதலை உணர்வு கிடைத்தது மாதிரி இருக்கும். அதனால் சிறுநீரக செயல் இழப்பு என்பது அதிகமான உப்பும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. 3/4 பங்கு உப்பாவது எடுத்துக்கொள்ளணும். ரொம்ப குறைவாக உப்பு எடுக்கிறதும் உடலினுடைய செயல்திறனை குறைத்து சிறுநீரகத்தின் செயல்திறனையும் குறைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எனவே உப்பை அளவாக அப்படி குறைக்கிறீர்கள் என்றால் பாதிக்கு கீழே சில பேர் குறைத்து சாப்பிடுவது தவறானதாகும். நமது முன்னோர்கள் அந்த காலத்தில் உப்பில்லாத பத்தியம் என்று நோய்களுக்கு வைத்தார்கள். ஆனால் 3 நாளுக்கு மேல் உப்பில்லாத சாப்பிடும்படியான கடுமையான பத்தியங்களை நமது முன்னோர்கள் இந்த உண்மை தெரிந்ததினாலேயே வைக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொண்டு பாதியளவு உப்பாவது எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர உப்பை மிகவும் குறைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீர் சத்து மிகுந்த காய்கறிகளில் மற்ற வகைகளில் இயல்பாகவே கொஞ்சம் உப்புத்தன்மை உண்டு. அதனால் இது போன்ற ஐட்டங்களை எடுத்துக்கொள்வது கூட சிறுநீரக செயல் இழப்பை குறைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும்.
சிறுநீரக செயல் இழப்பு திடீரென ஏற்படுவது கிடையாது. பொதுவாகவே பசித்தன்மை குறைவு ஏற்பட்டாலும் சிறுநீரக செயல் இழப்புக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். இது இல்லாமல் எப்போதாவது பிபி இருப்பவர்களுக்கு தான் மயக்கம் வரும் என்பதில்லை. சிறுநீரக செயல்திறன் குறைவை அறிவிக்கும் ஒரு அறிகுறியாக திடீரென சில வினாடிகள் மயக்கம் வருவது, இது கூட சிறுநீரக செயல்திறன் குறைவை குறிக்கின்ற ஒரு தன்மையாக இருக்கும். அடிக்கடி சோர்வு உண்டானால், வேறு எந்த காரணங்களும் இல்லாமல் அடிக்கடி சோர்வு உண்டானாலும் சிறுநீரக செயல்திறன் சோதனைகளை செய்து கொள்வது நல்லது. முதலில் சிறுநீரக செயல்திறன் குறையுமே ஆனால் பாதங்களின் மேற்புறத்திலும் கணுக்காலிலும் வீக்கம் வரும். இது படிப்படியாக அதிகரித்து முட்டிக்கு கீழே வீக்கம் இருக்கும். அப்புறம் அந்த சிறுநீரக செயல்திறன் மேலும் மேலும் குறையும் பொழுது உடல் முழுவதும் நீர்வீக்கம் உண்டாகும். இது ஒரு அளவுக்கு மேலே முற்றினால் சிறுநீரகத்தினுடைய செயல்திறன் மிகவும் குறையும் பொழுது பெரிகார்டியம் உறையிலே நீர் சேரும். இது இல்லாமல் நுரையீரலிலும் நீர் சேருமே ஆனால் அது மூச்சு திணறலை உண்டாக்கும். சிறுநீரக செயல்திறன் குறைவாக உடையவர்களுக்கு கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு திணறல் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கும். மிக்க சோர்வும் உண்டாகும். இந்த மூச்சு திணறல் உண்டாவது என்பது கிட்னி பாதிப்பில் மட்டும் வராது. இருதய நோய் சம்பந்தப்பட்டதிலும் இது மாதிரி மூச்சு திணறல் வருவதற்கான அறிகுறிகள் உண்டு. ஆக சோதித்து இல்லது உரிய மருத்துவரை அணுகி இதனை நீங்கள் முன் அறிகுறியை உணர்ந்து அதை நீக்கிக் கொள்வீர்களே ஆனால் சிறுநீரக செயலிழப்பு இன்றி நீண்ட காலம் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம் என்பதனை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இவைகளையெல்லாம் மீறி சிறுநீரக செயல்திறன் குறைவு ஏற்பட்டவர்கள் எங்களிடம் வந்து தங்கி சிகிச்சை, நான் மீண்டும் சொல்கிறேன், 3 வரை கிரியாட்டினின் உள்ளவர்கள் தங்கி சிகிச்சை எடுக்க வேண்டிய அவசியமில்லை. 3க்கு மேல் 6 வரை கிரியாட்டினின் உள்ளவர்கள் வேறு எந்த நோயோடு இருந்தாலும் எங்களிடம் வந்து தங்கி சிகிச்சை எடுத்து 1 மாதத்திற்குள் பூரணமாக குணமடைந்து நீங்கள் வீடு திரும்பி நல்வாழ்வு வாழலாம். ஆனால் அதன் பிறகும் நீங்கள் தொடர்ந்து 4 மாதம் எங்களிடம் மருந்து மட்டும் வாங்கி இங்கே தங்காமல் மருந்து மட்டும் மாதம் ஒரு முறை வாங்கி மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது பூரணமாக சிறுநீரக செயல்திறன் குறைபாட்டிலிருந்து நீங்கள் விடுபட்டு நன்றாகவே நீண்ட நாள் வரை மருத்துவமே இல்லாமல் சிறுநீரக செயலிழப்பு வராமல் நீங்கள் தவிர்த்து நலமாக வாழலாம் என்பதை இந்த பதிவிலே குறிப்பிட விரும்புகிறேன். இவைகள் இல்லாமல் நீங்கள் முன்பதிவு பெற்று திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை காலை 10:30 மாலை 6 மணி வரை அலைபேசியில் தொடர்பு கொண்டு முன்பதிவு பெற்று அடுத்த நாளோ அதற்கு அடுத்த நாளோ வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சில பேர் 12 மணிக்கு 1 மணிக்கெலாம் தயவுசெய்து அலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்லப்போனால் தொந்தரவு தான் பண்ணுறீங்கன்னு நான் அதை எடுத்துக்கணும். நான் தூங்குறதே 4 மணி நேரம். அதனால் இதை பார்க்குறவங்க என்னையும் உங்களை மாதிரி ஒரு மனுஷனாக கருதி தயவுசெய்து காலை 10:30 மாலை 6 மணிக்குள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு பதிவு பெற்று வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.